வெடப்பான மேட்ச் லிஸ்ட்டை போட்டு எடுத்து வந்திருக்கேன். 2014 வேர்ல்டு கப் செமிஃபைனலு பிரேசில் விசஸ் ஜெர்மனி. பிரேசிலோட பேக் யார்டில் நடக்குது. அடித்து துவச்சி அந்த ஸ்டேடியமில் இருக்கிறவனுங்களெல்லாம் அழுக விட்டு 7-1 ஜெயிச்சானுங்க. ஒரு தளபட்சமாக ஒரு மிகப்பெரிய டீமை பிடிச்சி சாத்துன்னு சாத்துனதை அன்றைக்கி தான் என் கண்ணால் நேரில் பார்த்தேன். இன்னொரு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான மேட்ச்சு ஏசி மிலான் விசஸ் லிவர்பூல் 2005 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலு இஸ்டான்புல்லு. ஒரு கொடூர கம்பேக்கை கொடுத்து சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபியை லிவர்பூல் ஜெயிப்பானுங்க. அந்த மேட்சை நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்க்க வேண்டியது அத்தியாவசியம். ஃப்ரான்ஸுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் நடந்த 2022 வேர்ல்டு கப் ஃபைனலு என்ன சம்பவம், என்ன கொடூர சம்பவங்களை 2 டீமுமே பண்ணானுங்க. கிலியன் எம்பாப்பே நான் தாண்டா இங்கே பிஸ்துன்னு காட்டின மேட்ச்சு அந்த மேட்ச் நம்ம ஆள் ஃபுட்பாலையே கம்ப்ளீட் பண்ண தருணம். பையர்ன் மியூனிக் விசஸ் யுனைடெட் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலே 1999. அந்த மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னா 1-0 90 நிமிஷம் வரைக்கும் பையர்ன் மியூனிக் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால லாத்தர் மேட்டியஸ் எல்லாம் தூக்கி ரெஸ்ட் எடுப்பா ஜெயிக்க போகிறோன்னு போட்டாங்க வெளியே. எக்ஸ்ட்ரா டைம் கூட போக விடாமல் பையர்ன் மியூனிக்கை கப்பை அடிச்சு 1999 சாம்பியன்ஸ் லீகை ஜெயிச்சு ட்ரிபிளையும் ஜெயிக்கிறாங்க மான்செஸ்டர் யுனைடெட். இன்னொரு கொடூர மேட்ச்சு மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் QPR 2012. மனதளவில் என்னை பாதித்த ஒரு மேட்ச்சு. ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரல் ஃபேனாவோ அப்போது மேன் சிட்டி ஃபேனாவோ இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச்சு, இந்த மாதிரி ஒரு சினாரியோவை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுவும் மார்ட்டின் டைலர் தொண்டை கிளியை கத்தி என் மனசை புண்படுத்துனதெல்லாம் வேற கதை.